இந்த ஒயிட் மட்டன் பிரியாணி இதோட டேஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த மட்டன் பிரியாணி பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அதே போல் சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்கும். இந்த பிரியாணி வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இப்போ வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 20லேருந்து ஒரு 25 பல்லுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் இஞ்சி துண்டு எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் அப்படியே சேர்த்துக்கலாம். 5 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 1 கல்பாசி, கொஞ்சமாக முந்திரி, இதையும் சேர்த்துடலாம். புளிப்பு இல்லாமல் கெட்டி தயிர் 1/2 கப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். பீஸ் மீடியமான சைஸில் போட்டு வச்சுருக்கேன். அதே போல் மசாலா அரைச்சிக்கிறதும் நான் 3/4 கிலோ மட்டனுக்கு தான் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ மட்டன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதில் சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மட்டன் மசாலா கூட நல்லா ஊறணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மட்டன் 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை சேர்த்துடலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கழுவி ஊற்றிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நம்ம கழுவி சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 1/2 கப்பு கூட சேர்த்துக்கலாம். மொத்தமாக 1 கப் அளவுக்கு தண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ குக்கர் மூடிடலாம். இப்போ நம்ம ஒரு 7 விசில் விட்டோமா மட்டன் நல்லா வெந்துடும். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாமா. பாத்திரம் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் கூடவே கொஞ்சமாக மட்டன் கொழுப்பு. நம்ம பிரியாணிலாம் செய்கிறேன்னா கொஞ்சமாக மட்டன் கொழுப்பு போட்டால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். கொழுப்பு சேர்த்து அப்படியே கலந்து விடுங்க, நல்லா கரைஞ்சிடும். ஒரு 10லேருந்து ஒரு 12 மிளகு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, இதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. முந்திரியெலாம் செவந்து வரட்டும். இந்த அளவுக்கு கரைஞ்சதும் கூடவே 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துடலாம். கூடவே 4 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள் 7 விசில் விட்டுருக்கோம், பார்க்கலாம். மட்டன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு நிறைய மசாலாவாக அரைச்சிருக்கோம், அதனால இதில் கம்மியாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கூடவே கொஞ்சமாக புதினா சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. நம்ம மட்டன் வேக வைக்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தோம். மட்டன் தண்ணி அதில் இருக்க மசாலாலாம் எல்லாம் சேர்ந்து 2 கப் அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. இப்போ நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப்பு தண்ணி, அதுக்கு 3 கப் அரிசி சேர்க்குறேன், 4/2 கப்பு தண்ணி. நம்ம ஏற்கனவே மட்டன் தண்ணி 2 கப்பு இருக்குது. இப்போ 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் 4.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம் நம்ம. இப்போ கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்தாலே போதும். ஏன்னா ஏற்கனவே மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கு, அதனால ஒரு கொதி வந்தாலே போதும். இப்போ ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வைக்கலாம். பாருங்கம்மா 5 நிமிஷம் ஆயிருக்கு. தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அப்போ தான் ரைஸ் நமக்கு ரொம்ப குழையாமல் வரும். இந்த கப்பால் நான் 3 கப்பு ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன். நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். பழைய அரிசியா இருந்தா 20லேருந்து 25 நிமிஷம் வரலும் ஊற வைங்க. ரொம்ப புது அரிசியா இருந்தா 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். இப்போ அரிசி சேர்த்துடலாம். தண்ணி நல்லா வடிகட்டி சேர்த்துருங்க. பொடியை நறுக்குன கொத்தமல்லி மேலவே சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுருங்க. நம்ம பாஸ்மதி ரைஸாக இருந்தால் லைட்டாக அப்படி கலந்து விடணும், ஏன்னா அது உடையும். இந்த ரைஸ்க்கு நீங்கள் நல்லாவே கலந்து விடலாம். மீடியமான தீயில ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் அப்படியே விடுங்க. நடுவில் எடுத்து கலந்து விடுங்க. மீடியமான தீயில 12 நிமிஷம் விட்டுருக்கேன், நடுவில் எடுத்து கலந்து விட்டுருக்கேன். பார்க்கலாம். பாருங்க ரைஸ் குழையாத ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இது மேலவே உங்களுக்கு இஷ்டப்பட்டா நெய் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நெய் சேர்த்தா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பிரியாணிக்கு சுற்றி லைட்டாக சேர்த்துருங்க. ரைஸ் குழையாத எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான ஒயிட் மட்டன் பிரியாணி ரெடி.